ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான தோட்டத்து வரவு மாங்காய். கொண்டு வந்த மாங்கால இருக்கிற பாலெல்லாம் தொடச்சி கொஞ்சம் வாட விட்டு பழுக்கிறதுக்காக எடுத்து வைக்கேன். இதுல இருக்குது கலர் சேலமும் ஒட்டு மாங்காவும். நல்ல விளைஞ்ச மாங்காங்கிறதுனால ஒரு 3 நாளைக்குள்ள பழுத்துரும். ஆல்ரெடி பழுக்க வச்சிருந்த காலப்பாடி மாம்பழம் நல்லாவே பழுத்திருக்கு. அதுல ஸ்பெஷலா என்னென்ன ரெடி பண்ணி சொல்லி பார்க்கலாமா? காலப்பாடி மாம்பழங்கும் போது தோல்ல அந்த அளவுக்கு கலர் தெரியாது. ஆனா பழத்தை கட் பண்ணி பார்த்தோம்னா நல்ல செவப்பாவும் இருக்கும், டேஸ்டும் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணது பதனியும் மாம்பழமும் அல்டிமேட்டா இருந்து. நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்டுக்காக மாம்பழத்துல புட்டு, பச்சரிசி மாவு கூட உப்பு, கொஞ்சமா சுகர், தோல் நீக்கி விழுத அரைச்ச மாம்பழத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்றேன். மிக்ஸ் பண்ண புட்டு மாவை அழுத்தி பிடிச்சா உருண்டையாகணும், தட்டி விட்டா உதிர்ந்துடணும். கரெக்டான பக்குவத்துல இருக்கு. இப்போ அவில வேக வைக்கலாம். குழல்ல ஃபர்ஸ்ட் திருவி வச்ச தேங்காய் பூ, மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாம்பழ புட்டு மாவு, கட் பண்ணி வச்சிருக்கிற மாம்பழம் கலருக்காக கொஞ்சம் வெறும் புட்டு மாவு, நெக்ஸ்ட் மாம்பழம் புட்டு மாவு, இப்படி மாத்தி மாத்தி அசம்பிள் பண்ணி ஆவில ஒரு 5 நிமிஷம் வேக விடுறேன். வெந்ததுமே வீடே மணக்குது. இது அப்படியே பிளேட்டுக்கு மாத்தி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாம்பழமும் தேங்காய் பூவையும் தூவி டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த மேங்கோ சீசன்லயே இதை ட்ரை பண்ணி பாத்துருங்க. நெக்ஸ்ட் எவர் டைம் ஃபேவரட்டான ஃப்ரூட்டி ரெடி பண்ண போறேன். தோலை நீக்கி கட் பண்ண ஒட்டு மாங்காவை கொஞ்சமா தண்ணி விட்டு வேக விடுறேன். அதை கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டு கட் பண்ண மாம்பழத்தையும் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தையும் சுகரையும் தண்ணியும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துருதேன். இது அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து தேவைக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஃப்ரூட்டி ரெடி. இது அப்படியே ஒரு பாட்டிலுக்கு மாத்தி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் சில்லுன்னு சர்வ் பண்ணி பாருங்க, அல்டிமேட்டா இருக்கும். சீசன்ல ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணோம்னா 1 வீக் வரை வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனா எங்க வீட்லயோ ஃப்ரிட்ஜ்ல இருந்து சில்லுன்னு எடுத்து 10 நிமிஷத்துலயே ஃபுல் பாட்டிலும் காலி. நெக்ஸ்ட் லஞ்சுக்காக இங்க சோறு ரெடி ஆகிட்டு இருக்கு. இது கூட கேரளா ஸ்டைல்ல மாம்பழ புளிச்சேரி ரெடி பண்ண போறேன். தோலை நீக்கி லைட்டா கீரல் போட்ட மாம்பழத்தை பாத்திரத்துல சேர்த்து காரத்துக்கேப்ப பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சள், கருவேப்பிலை, தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுறேன். இதுக்கு இப்போ ஒரு மசாலா அரைக்கணும். தேங்காய், சின்ன வெங்காயம், ஒரு பல் பூண்டு, கொஞ்சமா சீரக பொடி, மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா விழுதா அரைச்சு எடுத்திருக்கேன். இது அப்படியே வெந்துட்டு இருக்க மாங்காய் கூட சேர்த்து நல்லா நொர கூட விடுறேன். ஒரு பபிள் கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற விட்டுட்டு திக்கா அடிச்சு வச்சிருக்கிற தயிரையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூடா இருக்க தேங்காயில கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், வத்தல், கருவேப்பிலை போட்டு தாளிச்சு குழம்போட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கேரளா ஸ்டைல்ல நல்ல யம்மியான மாம்பழ புளிச்சேரியும் ரெடி. நல்ல சுட சுட இருக்கிற சோறு கூட குழம்பையும் ஊத்தி ஒரு துண்டு மாம்பழத்தையும் வச்சு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். இந்த குழம்பு மட்டும் எத்தனை மாம்பழம் சேர்த்து அளவுக்கு அதிகமாவே வச்சாலும் மதியத்தோடயே காலியாயிரும். நெக்ஸ்ட் சாப்பிட்டு முடிச்ச கையோட ஒரு சின்ன டெசர்ட்டுக்காக மாம்பழத்துல ஜெல்லி கொஞ்சம் அகரகர கொதிக்கிற தண்ணியில சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி எடுக்கிறேன். கொஞ்சம் சுகரும் சேர்த்து கொதிக்க விட்டுட்டு அடிச்சு வச்சிருக்கிற மாம்பழ பியூரியும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது அப்படியே கொஞ்சம் நல்லா கொதிச்சு ஒரு 5 நிமிஷத்துல கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அடுப்பையும் ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற விட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து பாருங்க, சூப்பரா ஜெல்லி ரெடி. இது எல்லாமே தோட்டத்து மாம்பழம், எந்த கலப்படமும் இல்ல. இவ்வளவும் ஒரே நாள்ல ரெடி பண்ணாலும் ஒரு ஆளுக்கு 2 மாம்பழம் தான் வரும். தாராளமா விதவிதமா ரெடி பண்ணி சாப்பிடலாம். இன்னைக்கான இந்த மேங்கோ ஸ்பெஷல்ல எனக்கு பிடிச்சது ஃப்ரூட்டி. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.